வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண இலை தான் கருவேப்பிலை. ஆனா பலர் இத சாப்பிடாமல் ஓரமாக எடுத்து விடுகிறார்கள், இல்லைன்னா தூக்கி குப்பையில போடுறாங்க. உண்மையில இந்த சிறிய இலையில மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி தெரிந்தால் இனிமே நீங்க ஒரு கருவேப்பிலையை கூட வீணாக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதுல நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. கருவேப்பிலைங்கிறது வெறும் மணத்திற்காக சேர்க்கக்கூடிய ஒரு பொருளே கிடையாது. இதுல இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுல நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு வீடியோல கருவேப்பிலை சாப்பிட்டா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். முடி வளர்ச்சிக்கு எப்படி இது பயன்படுது, சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பலன் இது கொடுக்குது, உடல் எடையை குறைக்குமா, இதயத்தை பாதுகாக்குமா, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். என்னென்ன நோய்க்கு கருவேப்பிலை மருந்தாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போறிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, ரத்த சோகையை போக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இன்னைக்கு பல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரத்த சோகை பிரச்சனைனால அவதிப்பட்டு இருக்காங்க. முக்கியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான் ரொம்பவுமே பாதிக்கப்படுறதா ரிப்போர்ட் சொல்லுது. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலம் இதுல அதிகமாவே இருக்கிறதுனால தினமும் 10 to 15 கருவேப்பிலை நம்ம வாயில போட்டு நல்லா மென்றுட்டு வந்தாவே ரத்த உற்பத்தி மேம்படும், ஹீமோகுளோபின் அளவு உயர ஆரம்பிக்கும், உடல் சோர்வு குறையும், தலை சுற்றுதல் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு இயற்கை உணவாக கருதப்படுது. அதனால பெண்கள் கண்டிப்பாக கருவேப்பிலைய உணவுல சேர்க்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இரும்பு சத்து குறைபாடு, அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகையை போக்குறதுக்கு எவ்வளவோ நம்ம காஸ்ட்லியான உணவுகளை வாங்கி சாப்பிட்றோம், வெளியில போய் மருந்து மாத்திரைன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை மறந்துட்டோம். இன்னுமே கருவேப்பிலையை உணவுல எடுத்துக்கிறோங்க. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. பல ஆயிரக்கணக்கில் நீங்க செலவு செஞ்சிருப்பீங்க முடிக்காக என்ன ஷாம்பு மாத்திருப்பீங்க, எண்ணெய் மாத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பீங்க. ஆனா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை உங்களுடைய பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், புரதச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. தினமும் நீங்க கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் குறைய ஆரம்பிச்சிடும். நரைமுடி வரவே வராது. அது இலை நரை சொல்றோம்ல, நரைமுடி, இளநரை, வெள்ளை முடி இருக்குல்ல, அது வர்றதை தாமதப்படுத்தும். நீங்க வயதானாலும் அந்த வயதான காலத்துல கூட அது வராது. ஏன்னா அது தள்ளி போட்டுரும் இந்த கருவேப்பிலையை நீங்க பயன்படுத்தும் போது. அதே மாதிரி முடி அடர்த்தியாக அதிகமா வளர்றதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஸோ கருவேப்பிலையை சாப்பிட உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்க இட்லி பொடி மாதிரி பவுடர் பண்ணி நீங்க இட்லி பொடியிலையும் கருவேப்பிலையை சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தனியாகவும் பவுடரா நீங்க அரைச்சு சாதத்துல தினமும் 1 டேபிள் ஸ்பூன் நீங்க சாப்பிடக்கூடிய சாதத்துல சேர்த்து நீங்க டெய்லி சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு இதுல உள்ள எல்லா நன்மைகளுமே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில விட்டமின் ஏ அதிகமாவே இருக்குது. இந்த விட்டமின் ஏ கண்களோட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே அவசியமான ஒரு ஊட்டச்சத்துங்க. ஸோ இரவு பார்வை குறைபாட்டை தடுக்கிறதுக்கு, சிலருக்குலாம் மாலைக்கண் நோய் வருதுல, அந்த மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கண் உலர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ நிறைய டெக்னாலஜி காலம் மாறிடுச்சு. எல்லாமே டெக்னாலஜி, மொபைல் ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதிகமாக நம்ம மொபைல் ஃபோனை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா கண் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வருமுன் காப்பும், வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு கண்ணாடி போடுறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம தினமும் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டா கண் பிரச்சனை வரவே செய்யாது. அடுத்து
4வது நன்மைன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. இது இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. ரத்த சர்க்கரை உயர்றதா மெதுவாக்குறதுக்கு பயன்படுது. இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கும் இது உதவலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில வெறும் வயிற்றுல ஒரு 10 கருவேப்பிலையை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த பழக்கத்தை நீங்க ரொட்டீனா வச்சீங்கன்னா, உங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வந்துரும். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவு. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது கருவேப்பிலை. உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையை நீங்க பயன்படுத்தலாம். கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சில தாவர வேதிப்பொருட்கள் கொழுப்பு சேமிக்கிறத குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ நம்ம நிறைய கலோரிகள் வந்து உடல்ல எடுத்துக்குவோம். இந்த கலோரி தான் போய் நம்ம உடல்ல கொழுப்பா மாறி நம்மளுக்கு உடல் எடையை கூட்டுது. ஸோ அந்த கொழுப்பு சேமிக்கிறத தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. அதே மாதிரி உடல்ல வந்து மெட்டபாலிசத்தை ஸ்பீடாக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நம்ம உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிச்சுனாவே உடல் எடை அதிகரிக்கவே செய்யாது. நம்ம உடல் எடையை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையை சாப்பிட்டதுக்கு பிறகு வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, அஜீரணம் போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது குடலுடைய செயல்பாட்டை தூண்டுறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. செரிமான நொதிகளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. முக்கியமா சிலருக்கெல்லாம் வந்து வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். எது சாப்பிட்டாலும் செரிக்காது. அவங்கெல்லாம் கருவேப்பிலையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கருவேப்பிலையை சாப்பிட பிடிக்கலன்னா இரவுல கருவேப்பிலையை தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல அந்த கருவேப்பிலை தண்ணியை வந்து நீங்க குடிக்கலாம். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சுத்திகரிப்பான் அப்படின்னா நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்புனா அது கல்லீரல் தான். ஸோ அந்த கல்லீரலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நச்சுக்களை வெளியேற்றதுக்கும் கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமா செயல்படுறதுக்கும் கருவேப்பிலை வந்து பயன்படுது. இதய நோய்களுடைய முக்கிய காரணமா என்ன இருக்குதுன்னா அதிக கொழுப்பு. இதயம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு காரணம் ஒன்று அதிக கொழுப்பு, LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதனால தான் வந்து இதயம் சார்ந்த நோய்கள் நிறைய வருது. ஸோ இந்த 3யுமே கருவேப்பிலை குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா உங்க உணவுல கருவேப்பிலையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்க கருவேப்பிலையெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது, தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோவில் கேட்ட தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. இதனால என்ன ஆகும்னா சளி, இருமல் போன்ற தொற்றுகள் வந்து வரக்கூடிய அபாயம் வந்து குறைக்கப்படும். சிலருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். அவங்க எல்லாருமே கருவேப்பிலையை தொடர்ந்து எடுத்துட்டே வந்தா நல்ல ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 10வது நன்மை என்ன, சர்மத்தை அழகாக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோல் செல்களை பாதுகாக்குதுங்க. வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. முகப்பருக்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ உங்களுடைய இளமையை தக்க வைக்கணும்னா நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுடைய முகமா வந்து நல்ல பொலிவுடன் காமிக்கணும், ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் நீங்கள் கருவேப்பிலையை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நினைவாற்றல்,
கவன சக்தி, நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கும், நரம்புகளுக்கு தேவையான சக்திகள குடுத்து அது வலுவா செயல்படுறதுக்கு கருவேப்பிலை பயன்படுறதாக சில ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறது. ஸோ மூளை மற்றும் நரம்புகள் எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 12வது நன்மை, எலும்புகள வலுப்படுத்துறதுக்கும் கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகள அடர்த்தியா வச்சுக்கிறதுக்கும், மூட்டுகள ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால வயதானவர்கள் கண்டிப்பாக கருவேப்பிலைய உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 13வது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. 14வது நன்மை, உடலுக்கு இது ஒரு இயற்கையான டீடாக்ஸ் ட்ரிங்கா இருக்குது. கருவேப்பிலை உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. இதனால உடல் ரொம்பவுமே லேசாகும், சோர்வு குறையும், ஆரோக்கியம் மேம்படும். நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறீங்கன்னா கண்டிப்பா கருவேப்பிலைய உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தினமும் எவ்வளவு கருவேப்பிலை நம்ம சாப்பிடலாம்னா, தினமும் 10 முதல் 15 கருவேப்பிலைய சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதாவது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய உணவுல சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம கருவேப்பிலையா சாப்பிட முடியாது, அதனால தான் நம்ம பவுடர் வடிவில் நம்ம எடுத்துக்க சொல்றோம். இல்லைன்னா இரவுல தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில குடிக்கிறது ரொம்பவே நல்லது. கருவேப்பிலையை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறையை பார்த்தலாம். நம்ம காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நாள் ஒரு 2 கருவேப்பிலையை வாயில் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். அடுத்து ஒரு 2 நாள் 4 இந்த மாதிரி நாட்கள் போக போக கூட்டிக்கிறீங்க. அடுத்து 10 கருவேப்பிலை ஒரு நாளைக்கு சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை கருவேப்பிலை பொடி செய்யலாம். இல்லைனா கருவேப்பிலையில் துவையல், கருவேப்பிலையில் டீ, மோர்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம்தான். யாரெல்லாம் ரொம்பவே கருவேப்பிலை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும்னா, குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கும்ல அவங்க, அதே மாதிரி குறைந்த ரத்த சர்க்கரை அளவு இருக்கும்ல அவங்க, கருவேப்பிலை ஒவ்வாமை இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் வந்து கவனமாக எடுக்கணும். இல்லைனா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கருவேப்பிலை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவு. இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு உணவு. இன்னுமே யாருமே கருவேப்பிலையை ஒதுக்காதீர்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.